யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் குறிக்கட்டுவான் இறங்குதுறை காணப்படுகின்றது. குறித்த இறங்குதுறையிலிருந்து நைனாதீவுக்கு செல்வதற்கு கடல் வழியாக 3.5 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க வேண்டியுள்ளது. இவ்வாறு கடலில் பயணம் செய்வதற்கு சீரான படகு சேவைகள் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன. 30 நிமிடத்திற்கு ஒரு முறை தனியார் படகுகள் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் பாதுகாப்பற்ற படகு சேவைகளால் பல விபத்துகள் தொடர்ந்தும் ஏற்பட்டு வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலையீட்டுடன் கடற்பாதை சேவை உருவாக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பாதையானது இறங்குதுறையிலிருந்து பயணிகள் வாகனங்களை ஏற்றி செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. குறித்த படகின் பூர்வாங்க வேலைகள் அனைத்தும் பூர்த்தியடைந்த நிலையில் விரைவில் அதன் இயந்திரம் பொருத்திய பின்னர் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இதற்காக குறிக்கட்டுவான் இறங்குதுறை கப்பல் பாதை புனரமைப்பு செய்வதற்கான பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. நான் இந்த இடத்துக்கு ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னே வந்த நான் இந்த ரோடெல்லாம் அவ்வளவு அபிவிருத்தி ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பெரிய அளவில் டெவலப் ஆகி மக்களுக்கு வாரத்துக்கு சரியான ஈஸியாகவும் இந்த அபிவிருத்தி தொடர்ந்து நடக்கணும் என்று நினைக்கிறோம். இந்த படகு சேவை ஆரம்பிச்சுக்கிறது உண்மையிலே நல்ல புதுசாக இந்த பெரிய செய்ததால ஜனங்கள் சிரமம் இல்லாமல் போய் வரணும். கடற்பாதை விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இதனிடையே மீன்பிடிக்காக பயன்படுத்தப்படும் படகு ஓடுபாதையினை ஆழப்படுத்தி தருமாறு மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வேட்டையா முறிப்பு கீலிக்கரையான்பிட்டி பகுதி கடற்றொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த கீலிக்கரையான்பிட்டி களப்பு பகுதியில் 100ற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது 60 வரையான மீனவர்களே மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் 2 கிலோமீட்டர் தூரமான படகு ஓடுபாதை சீரின்றி காணப்படுவதால் தாம் பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக கீலிக்கரையான்பிட்டி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான சூழலில் குறித்த படகு ஓடுபாதையை ஆழப்படுத்தி தருமாறு அப்பகுதி கடற்றொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். 2 மாத காலம் 2-3 மாத காலத்தில் துப்புரவாக எங்களுக்கு இந்த ஓடுபாதையில் போக வரதுக்கு இயலாது. இதனால் எங்களுக்கு இந்த ஓடுபாதையை தோண்டி தருமாறு நாங்கள் பல ஆக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். நாங்கள் கடல்துறை அமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். இப்போ 1 வருஷம் அந்த கடிதம் கொடுத்து அதுக்கு இதுவரை எந்த சம்பந்தமாக பார்க்கவும் இல்லை. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இந்த ஓடையை கொஞ்சம் ஆழப்படுத்தி தந்தால் எங்களை தொழிலை செஞ்சு நாங்களும் முன்னேறதுக்குரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். துறையானது 2011ஆம் ஆண்டு வெட்டப்பட்டது. தற்சமயம் நாங்கள் தொழிலுக்கு சென்று வெறும்பெற இந்த தண்ணி ஓடுபாதையில் நீர் பற்றாக்குறை. வெள்ளம் வரும்போது உள்ள தொழிலுக்கு செல்வதும் வெள்ளம் வராவிட்டால் தங்கி வந்து இந்த தொழில் செய்யப்படும் உணவுகளை கொண்டு நாங்கள் விற்பனை செய்ய முடியாமல் இருக்கின்றோம்.